விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே விவசாய வேலைக்கு பெண்களை ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் வளைவில் திரும்பும்போது நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஒரு பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 11 பெண்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து சம்பவம் குறித்து நரிக்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி கிராம மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் கிராமத்தில் ராமர் கோவில் அருகே உள்ள கால்வாயை மன்மதன் என்ற தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து கற்களை கொட்டி அடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய கழிவுநீர் கோவில் அருகேயே தேங்கி நின்று துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி சூரியூரில் தை 2ஆம் தேதி மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெற உள்ளது. நற்கடல்குடி கருப்பண்ணசாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக பெரியகுளம் திடலில் வாடிவாசல், விழா மேடை, பார்வையாளர்கள் மேடை, தடுப்பு கட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. நாங்கள் தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும். ஜல்லிக்கட்டு தொடர்ந்து என்றைக்கும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற வகையிலே அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் வகையிலே நாங்கள் ஆண்டாண்டு காலம் ஜல்லிக்கட்டை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி இங்கேருந்து பார்த்துருப்பீங்க, முன்னாடியும் பார்க்குறீங்க, பின்னாடியும் பார்க்கலாம். நாங்கள் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா 200 அடி எல்லாமே இரும்பாலான பேரிகார்டு தான் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். காளைகள் மாட்டின் உரிமையாளர்கள் கூட எங்களுக்கு முழு 100% முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடுரோட்டில் பழ வியாபாரியை மாடு முட்டி தூக்கி வீசிய சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் வியாபாரிக்கு காயம் ஏற்பட்டது. விருத்தாச்சலம் நகர பகுதிகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் அருகே வேகத்தடை அமைக்காததே கிராம நிர்வாக உதவியாளர் உயிரிழப்புக்கு காரணம் என கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தையாக்குப்பம் கிராமத்தில் கிராம நிர்வாக உதவியாளராக பணிபுரிந்த சக்திவேல் இருசக்கர வாகனத்தில் விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்லும் போது கார் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் நெடுஞ்சாலையில் வேகத்தடை அமைக்காமலும் சுரங்கப்பாதை அமைக்காமலும் இருந்ததே உயிரிழப்புக்கு காரணம் என கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் ஒரு உயிர் போன பிறகு அதிகாரிகள் அவசர கதியில் வேகத்தடை அமைத்துள்ளது கிராம மக்களிடையே கடும் ஆத்திரத்தை கிளப்பியுள்ளது.